அப்போ இந்த ஜாதகர் வந்து ராஜேஷுங்கிற ஜாதகர் வந்து பிறந்த டேட்டை சொல்கிறேங்க. 29/4/1985 பிறந்திருக்கார் இந்த ஜாதகர். அப்போ ஆயிலிய நட்சத்திரம், கடக ராசியில் பிறந்திருக்கார், மிதுன லக்கினம். தற்போது வயசு இந்த ஜாதகத்துக்கு 40 வயசு 3 மாதம் 8 நாள் ஆச்சுங்க. 40 வயசு 3 மாதம் 8 நாள். இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய சந்திர தசாவில் சனி புத்தி நடக்குதுங்க. சந்திரன் வந்து 2ல் குடும்பத்து ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று ஆட்சி பெற்றிருக்கார். நல்லதான், குடும்பம் அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கு. அப்போ குடும்பம் அமைஞ்சிரும், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. இப்போ நடக்கக்கூடிய புத்தி பாருங்க, சனியோட புத்தி. அதாவது சனிங்கிற கிரகம் வந்து 8க்கும் 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி புத்தி. அப்போ பாக்கியாதிபதி வந்து சனினாவே, ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து 7ஆம் இடமே மிதுன லக்கினத்துக்கு பாதகம். 7ஆம் அதிபதி வரக்கூடிய குரு பகவான் நீசமாயிட்டார். பாதகாதிபதி நீசமாகிறது நன்மையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடக்கக்கூடிய சனி புத்தியும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு நன்மையை அளிக்கும் அப்படிங்கிற தன்மை. இப்போ சனி புத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அப்போ சனி புத்தி 2027 வரைக்கும் சனி புத்தி இருக்குது. அதாவது இந்த ஜாதகத்துக்கு 42 வயசு வரைக்கும் சனி புத்தி தான். அப்போ இந்த ஜாதகம் சனி புத்தியில் திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா சந்திரனுக்கு பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கார், 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருக்கார். அப்போ ஏற்கனவே ஏதோ குறவுள்ள ஒரு பெண், அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆகிருக்கலாம், திருமணமாகி நின்று போயிருக்கலாம், இல்லாட்டி கணவனை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு குறவுள்ள இடத்துல தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமையணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் நீசமாயிருச்சுங்க. அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி நீசத்தில் உட்காந்துருக்கார் குரு. அப்போ சனியும் வந்து இந்த ஜாதகத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கார், சந்திரனுக்கு 5ல் இருக்கார், திதி சூனியத்தில் இருக்கார். அப்போ சந்திரனுக்கு 7ஆம் இடமும் கெட்டு, லக்கணத்துக்கு 7ஆம் இடமும் கெட்டு, அது அடுத்தது சுக்கிரனுக்கு 7ஆம் இடமும் கெட்டு இருக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு அவ்வளோ 7ஆம் இடங்கிறது முதல் தாரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. 2ஆம் தாரமாக வரக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணுவது இவங்களுக்கு சிறப்பை தரும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா அதுதான் சிறப்புங்க. அப்படி தான் பண்ணணும். குடும்பத்தில் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு குறை இருக்கணும். அந்த குறையுள்ள பெண்ணை இவங்க திருமணம் பண்ணாங்கன்னா அது அமையும். நிறைஞ்ச ஒரு பெண்ணு எல்லாமே இருக்கிறதுக்கு வந்து அமைகிறது கொஞ்சம் தாமதமாகும்னு வச்சுங்களேன். இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு தன்மை அவ்வளோ இதுதாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது திருமணம் நடக்கும். அவசரப்பட்டீங்கன்னா திருமணம் நடக்காது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றிங்க. ராஜேஷ் அவர்கள், அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் கேள்வி வச்சதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கும் நீங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறீங்க, அதுக்காக இதுக்கும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து சனி பகவானை வந்து வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த வக்கர நிவர்த்தியாகி உங்களுக்கு நிச்சயமாக 7ஆம் இடத்தோட பாதிப்பு குறைஞ்சிரும்னு வச்சுங்களேன். குறைஞ்சி உங்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஜாதகத்தில். நன்றிங்க. அடுத்த நேயர்கள்.